ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 2000 முதலீட்டில் நம்மளால் வந்துட்டு 90,000 rupees வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். ஒரு புத்தம் புதிய தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை. ஸோ நிறைய பிஸ்னஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்மளால் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு புதுசாக வர பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த அமௌண்ட்டுன்றதை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து டவுட்டாகவே இருப்போம். ஆனால் இப்போது நமக்கு எல்லாமே வந்து நம்மளால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டு ஜென்யூனாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், மக்கள் அந்த ப்ராடக்டை தேடி வந்து வாங்குவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ சீசன் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான சீசனில் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த இயர் வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன தொழில் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல்னு சொல்லிட்டு அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது கோகோனட் சுகர் வந்து நிறைய விதத்தில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் எப்படி மேக்கிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு கோக்னட் இல்லாத டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேரிச்சம் பழத்துலேருந்து சுகர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் கோகனட்லேருந்து நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான சர்க்கரைகள் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் எடுக்கணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ், இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதை ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நார்மலாக சர்க்கரை இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போது கோகனட்லேருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேக்ட் ஐட்டம்ஸாக கிடைக்கிது. மெயினாக இதுலேருந்து கிடைக்கிற இந்த பதநீர், கோகனட் பதநீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸே வந்து மேக் பண்ணுறாங்க சர்க்கரை. இந்த கோகனட் சுகர் நம்ம ஊரை விட துபாய் சைடில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அங்கே கன்சம்ஷன் ஜாஸ்தி. மெயினாக வந்து துபாயில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேலிக்கட், நம்ம கேரளா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து துபாய் பேஸ்டு. அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு தெரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு தெருவில் வந்து ஒரு 10 வீடு இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 வீட்டில் இருக்கிறவங்க துபாயில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து துபாய் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. அதனால நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், அவங்க ஊரில் இருக்க ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே மதிப்பு கூட்டி கொடுக்கறது, அங்கேருந்து வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறது, இம்போர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இந்த பதநீர் இருக்குது பார்த்தீங்களா, கோகனட் நம்ம கேரளாக்கு ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். அவங்க பதநீர்ஸ் வந்து பாட்டில்ஸில் பேக் பண்ணியும் சப்ளை பண்ணுறாங்க. அதே போல் இந்த மாதிரியான சர்க்கரை வடிவிலும் வந்துட்டு கொடுக்குறாங்க. மெயினாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பதநீர் வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த கரும்பு சாறை நல்லா கொதிக்க வைக்கும் போது தான் நமக்கு வந்து அதுலேருந்து சர்க்கரை கிடைக்கிது, வெல்லம் கிடைக்கிது சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த பதநீரை நல்லா சுண்ட காய்ச்சும் போது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 லிட்டர் அளவுக்கு பதநீர் தண்ணி நம்ம விடுறோம் அப்படின்னா 7 கிலோ அளவுக்கு நமக்கு சர்க்கரை கிடைக்கும். 1 கிலோ பதநீர் பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா. நான் நார்மல் ரேட்டே சொல்கிறேன். நீங்கள் ஹோல்சேலில் போய் வாங்குறதெல்லாம் இல்லை. நார்மலாக நீங்கள் இந்த ரோட் சைடில் போயிட்டு நீங்கள் பாட்டில்ஸில் ஊற்றி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே கேட்டாலே நமக்கு இந்த ப்ரைஸ் தான், இது 60 ரூபா. ஸோ 1 கிலோ. ஆனால் கோகனட் சுகர் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 700 rupees. ஆனால் இப்போ 60 ரூபாய்க்கு வாங்கி அப்படியே 60 ரூபா இதை நம்ம மேக் பண்ணுறதுனால 700 ரூபா எடுத்துட முடியுமா அப்படின்னா இதுக்கு ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். நேச்சுரல் சுகர் நார்மலாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாமல் உங்களுக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கோகனட் சுகர். நம்ம நார்மலாக எதை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்தாலும் உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ மினிமம் குவான்டிட்டியில் ஒரு சர்க்கரைனா ஒரு கப் ஆஃப் மில்க்குக்கும் ஒரு கப் ஆஃப் டீக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சர்க்கரை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இப்போது நிறைய பேர் வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து சாக்லேட்ஸ் நம்ம வாங்கி கொடுக்குறோம், பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அதில் வந்து சுகர் அதிகமாக இருந்தது அப்படின்னா உடம்புக்கு கெடுதல், ஃபேட் அதிகமாக போட்டுரும் குழந்தைங்களுக்கு. டைஜஷன் ஆக்சுவலாக வந்து ஆல்கஹால் சொல்கிறாங்க இல்லைங்களா, இவ்வளோ அளவுக்கு எம்எல் எடுத்தால்
நம்ம கிட்னி ஃபெயிலியர்லேருந்து அதே போல் நம்மளோட ஸ்டொமக்கில் அது டைஜஷன் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 24 hours எடுக்குமா. மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம ஆல்கஹால் எடுத்தாலே நம்ம உடம்புக்கு அதே இம்பேக்ட் ஒரு ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரிஃபைன்டு சுகர்ஸ்னு பலன்னு இருக்குங்களா, அந்த சுகர் எடுத்தால் அதே டைம் தான் ஆகுங்களாம். ஸோ அதனால தான் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க சுகர் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் சுகர் எடுத்துக்கணும்னா நம்மளுடைய டைஜஷனுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக. ஒரு நாளைக்கு நம்ம காலையில் டீ குடிப்போம், ஈவினிங் டீ குடிப்போம், சில பேர் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிப்போம், அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடுவோம், நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், எல்லாத்துலேயுமே சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இது எல்லா சுகரும் நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்து 24 hours ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொன்று டம்ப் பண்ணுவோம், அதுக்குள்ளே மறுபடியும். ஸோ இப்போ எவ்வளோ வருஷங்கள் ஆகும் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிற சக்கரை வந்து நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. நார்மலாக வந்து இதை பேக்கிங் வந்து ஆஸ் யூஷுவல் 100 grams 200 grams இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லேயே வந்து இதை பேக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 30 liters கிட்ட பதநீர் வாங்குறோம் அப்படின்னா 1800 கிட்ட இதோட சார்ஜஸ் ஆகும் நமக்கு. ஸோ பேக்கிங் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 rupees. ஸோ குக்கிங் சார்ஜஸ்க்கு ஒரு 100 rupees அப்படின்னாலும் டோட்டலாக ஒரு 2000 rupees கிட்ட இதோட மேக்கிங் காஸ்ட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோ அளவுக்கு கோகனட் சுகர் எடுக்க முடியும். 1 கிலோ 700 ரேட் அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமாக வந்து 4900 கிட்ட உங்களுக்கு லாபம். ஸோ உங்களோட மேக்கிங் காஸ்ட் இந்த 1900 இல்லை 2000 போட்டிங்க அப்படின்னா 3000, அரௌண்ட் 3000. ஸோ மந்த்லி உங்களால் 90,000 rupees கிட்ட லாபம் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா 7 கிலோன்றது ஆன்லைன் நான் சொன்ன இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கஷ்டம் வெளியே போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம். ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத நம்மளால் தாராளமாக ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் வந்து இதுக்கு FSSAI எடுக்கணும், அது மட்டுமே போதும். கிராம பகுதிகளில் வில்லேஜ் சைடில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட இல்லை இந்த மாதிரி கோகனட் ஃபார்ம்ஸ் இருக்குது, உங்களுக்கு அதுலேருந்து வந்து மதிப்பு கூட்டி ஏதாச்சும் வந்து ஒரு விஷயங்கள் செய்யணும், ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம். இதுக்கு FSSAI மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. ஸோ FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பதநீர் அப்படின்றது குறிப்பிட்டு ஒரு சில ஏரியாங்களில் வந்து அதிகமாக இப்போது நார்மலாக வந்து பொள்ளாச்சி நம்ம சொல்லுவோம், கேரளாலேருந்து இளநீர் வந்து அதிகமாக கிடைக்கிதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் இப்போ லாஸ்ட் இயர் டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவை விட தமிழ்நாட்டில் தான் இதோடைய சாகுபடி வந்து டெண்டர் கோகனட் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரூவன் ரெக்கார்டே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தான் ஏற்றுமதிலையும் சரி எக்ஸ்போர்ட்லேயும் சரி அதே போல் அது இங்கே கல்டிவேட் பண்ணுறதுலையும் சரி உள்ள லோக்கல் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதுலையும் சரி தமிழ்நாடு தான் வந்து முதலிடமாக இருக்கான். இதுக்கு முன்னாடி கேரளா தான் இருந்தது. ஸோ நம்ம ஊர்லேயே வந்து இதோட ரா மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்து பேசி ரேட் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ 60 ரூபா சொல்கிறாங்களா, நாங்கள் வந்து ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் ரெகுலராக எடுப்போம், இந்த ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் இரும்பு கடாய்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும், அந்த பாத்திரங்கள் இது பண்ணுற இடத்துலையே. யூஸ்வலாக இதுக்கு நெருப்பு ஊட்டுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேங்காய் வாங்கிட்டு வராங்க இல்லைங்களா, ஸோ அதோட மட்டையே வந்து காய வச்சு அதையே வந்து பொருளாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வெளியே வந்து தனியாக காசு கொடுத்து எரிபொருள் அவங்க வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதையே வந்து அவங்க ஃபியூவல் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ வேறு எந்த ஒரு செலவுமே கிடையாது. வெறும் ஒரு லேபர் அந்த கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அதனால சுண்டை காய்ச்சினதும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜவ் மாதிரியான பதங்கள் வரும். அப்படியே எடுத்து அதை ஒரு பெரிய இடத்துல ஆற வச்சுருவாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தூளாக கையில் நசுங்கினாலே வரும். அப்படி இல்லைனாலும் பல்வரைசர் மிஷின்ஸ் வச்சு அதை பவுடர் பண்ணி அரைச்சி அப்படியே சேல்ஸ் பண்ண வேண்டியதா. ஸோ இதில் மண் துப்பி தூசு எதுவும் இல்லாமல் பதநீர் எடுத்த உடனேயுமே நீங்கள் வந்து ஒரு டபுள் ஃபில்டர் கிளாத் வச்சு நல்லா வந்து இதை வடிகட்டிடணும், அவ்வளோதான். ஸோ வடிகட்டிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பூச்சும் இல்லாமல் நீங்கள் சாலிடாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.